Okay students, next topic வந்து types of redox reaction. Redox reaction ஓட types வந்து ஒரு 5 types நம்ம பார்க்க போறோம். First type வந்து combination reaction. இந்த types எல்லாமே நீங்க last year 10thல படிச்சீங்களா அதே மாதிரி தான். ஆனா இங்க oxidation நம்பரையும் நம்ம கூட சேர்த்து எது oxidize ஆயிருக்கு எது reduce ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். So first one is combination reaction. காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? ரெண்டு காம்பவுண்ட் வந்து கம்பைன் ஆகலாம், இல்லை ரெண்டு எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆச்சு அப்படின்னா அது காம்பினேஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே உனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகிருக்கு, ரெண்டுமே ஃப்ரீ எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ஃப்ரீ ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் 0 நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0லேருந்து 4ஆக கன்வெர்ட் ஆகுது ஆக்சிஜன் கம்பைன் ஆகிறதுனால. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன். இதே ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து -2ஆக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். ஸோ இது காம்பினேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன் அப்படின்னா என்னது? ஒரு காம்பவுண்ட் வந்து தனி காம்பவுண்ட்ஸாவோ இல்லை வந்து எலமெண்ட்ஸாவோ பிரியறதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீகம்போஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிதைஞ்சு போகிறது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பொட்டாசியம் பெர்குளோரேட் உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொட்டாசியம் பெர்குளோரேட் ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் உனக்கு இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +5லேருந்து +1 ரெடியூஸ் ஆகுது, -1 ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சது அப்படின்னா அது ரிடக்ஷன். அதே காம்பவுண்டில் ஆக்சிஜன் வந்து -2லேருந்து ஃப்ரீ எலமெண்ட்டாக மாறுறதுனால அதுக்கு 0வாக மாறுது. ஸோ மைனஸ்லேருந்து 0 ஆகுதுன்னா இன்க்ரீஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் oxidation reaction. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் பார்க்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். உனக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் வந்து கலர் கொஞ்சமாக என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கலர்லெஸ் சொல்யூஷனாக உனக்கு மாறிடும். ஸோ இப்போ இந்த கலர்லெஸ் சொல்யூஷனாக மாறிடுனா சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து பார்த்தீங்க என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. காப்பர் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. ஜிங்க்ல இருக்க எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது கலர்லெஸ் சொல்யூஷனாக உனக்கு மாறிடுது. ஜிங்க் ராடோட கலர் பாருங்க ப்ரௌனிஷ் கலரில் உனக்கு இருக்கு. ஸோ அப்போ இந்த கலர் லாஸ் ஆனது அதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இங்கே ரியாக்ஷன் பாருங்கள், காப்பர் சல்ஃபேட்டுக்கு ஃபார்முலா CuSO4 ப்ளஸ் ஜிங்க் வந்து ஃப்ரீ ஸ்டேட் சாலிடாக நம்ம போடுறோம். ஸோ காப்பர் வந்து இதனோட ஆக்சிடேஷன் +2லேருந்து 0வாக போகுது. அதாவது என்ன சொல்கிறது, +2லேருந்து 0வாக்குள்ள 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஜிங்க்லேருந்து 2 எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகுது. அதே மாதிரி ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து +2வாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஜிங்க் சல்ஃபேட், இந்த சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட்டாக உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆகிருக்கு, காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் மெட்டல் அப்படின்னக்குள்ள நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ரெண்டுமே மெட்டலாக பார்த்தோம், நம்ம ஜிங்க் அண்டு காப்பர். இங்கே ஜிங்க் எடுத்துக்கிறோம், இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம எடுத்துருக்கோம். சரியா? இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் இந்த குளோரின் வந்து உனக்கு டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அப்போ ஃப்ரீ எலமெண்ட்டாக இருக்கக்குள்ள ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0லேருந்து உனக்கு +2வாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. இதே ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1லேருந்து 0வாக உனக்கு மாறி இருக்கு. ஸோ அப்போ எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரிடக்ஷன் நடந்திருக்கு. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஒன் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. ஸோ அதாவது ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட், அதாவது ஒரே எலமெண்ட் இட் அண்டர்கோஸ் போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இப்போ வந்து நம்ம டீகாம்போஷன் ரியாக்ஷனில் பொட்டாசியம் பெர்குளோரேட் பார்த்தோம்ல, அதாவது இந்த ரியாக்ஷனில் நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரு காம்பவுண்டில் இருக்க வெவ்வேறு எலமெண்ட் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆகிருக்கும். இது வந்து டீகாம்போஷன் ரியாக்ஷன். ஆனால் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனில் ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகிட்டு ஃப்ரீ ஆக்சிஜனாகவும் இருக்குது. தென் அதே ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன் ஆகி வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 4 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன் உனக்கு இருக்குது. இந்த 4 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு, 2 ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷன் ஆகிருக்கு.
ஸோ அப்போ ஒரு -1ல் அதாவது H2O2 நேற்றே பார்த்தா பெராக்சைடில் ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1லேருந்து என்ன ஆயிருக்கு 0வாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஆக்சிடேஷன். அதே -1லேருந்து இங்கே -2வாக வாட்டரில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள், குளோரின் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 குளோரின் இருக்குது. இந்த 4 குளோரினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே புக்கில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குமா, 6 குளோரின் வரணும், அப்போ தான் ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகும். இந்த 6 குளோரினில் வந்து பார்த்தீங்கன்னா 5 குளோரின்ஸ் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் -1 வந்து என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கு. ஏன் குறையுதுன்னா இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுனால குறைஞ்சிருக்கு. ஸோ தி அண்டர்கோஸ் ரிடக்ஷன். அதே இன்னொரு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகி அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் +5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். அதாவது இப்போ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், காப்பர் சல்ஃபைட் சொல்யூஷனில் ஜிங்க் ராடை டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஜிங்க் ராடை டிப் பண்ணி வைக்கக்குள்ள காப்பர் என்ன ஆயிடுச்சுன்னா கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. காப்பர் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் ஜிங்க். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதே சேம் ரியாக்ஷனை வந்து நம்ம ஜிங்க் சல்ஃபைட் சொல்யூஷனில் காப்பர் ராடை டிப் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைட் வந்து இதே மாதிரி உனக்கு எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்குது. அதாவது ஜிங்க் சல்ஃபைட்டாக தான் இது கன்வெர்ட் ஆகிருக்கு. ஜிங்க் சல்ஃபைட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கக்குள்ள இதில் நம்ம காப்பர் ராடு வச்சோம் அப்படின்னா எகெயின் நம்மளுக்கு ப்ளூ கலர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அந்த ரியாக்ஷன் வந்து உனக்கு நடக்காது. இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிளாக நடக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா காப்பர் வந்து மோர் ரியாக்டிவ் தென் ஜிங்க். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பரை விட ஜிங்க் வந்து ஹேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். but no such change is observed. Therefore we conclude that among zinc and copper, zinc has more tendency to release electron. அதாவது ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரை விட அதிகமான அளவு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்கும். அதே சமயம் காப்பர் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்கும். ஸோ அதனால் உனக்கு ப்ளூ கலர் எகெயின் கிடைக்க வாய்ப்பில்லை. இதே ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு பதிலாக நம்ம சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் காப்பர் ராடை நீங்கள் டிப் பண்ணி வைக்கக்குள்ள ஆஃப்டர் சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து உனக்கு ப்ளூ கலர் உனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உனக்கு என்ன ஆகுது, அங்கே Cu2+ அயான்ஸ் வந்து உனக்கு ரிலீஸ் ஆகுது. காப்பர் ரிலீசஸ் சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட். அதாவது சில்வர் நைட்ரேட்டில் இருக்க சில்வரை வந்து காப்பர் என்ன பண்ணிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ உனக்கு ப்ளூ கலர் சொல்யூஷனாக உனக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், காப்பர் வந்து ஃப்ரீ எலமெண்டல் ஸ்டேட்லேருந்து 0லேருந்து +2 இருக்குது. ஸோ காப்பர் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கு, எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1லேருந்து 0வாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், காப்பர் அண்டு சில்வர், இந்த காப்பர் சில்வர் கம்பேர் பண்ணக்குள்ள காப்பருக்கு வந்து டெண்டன்சி டு ரிலீஸ் எலக்ட்ரான், சில்வர் கம்பேர் பண்ணக்குள்ள காப்பர் வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுற டெண்டன்சி அதிகம், சில்வருக்கு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can conclude that among 3 metals, இந்த 3 metals ஜிங்க், காப்பர் அண்ட் சில்வர் எலக்ட்ரான் டெண்டன்சி எப்படி இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஜிங்கை விட காப்பருக்கு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுற டெண்டன்சி அதிகம். அதே மாதிரி காப்பரை விட சில்வருக்கு அதிகம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்.